திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை சார். இது வீட்டை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும்? 2 பேரும் வேறு வேறு சமூகம். பண்ணிட்டோம் சார். அதுக்கு தான் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம். எத்தனை வருஷமா? 9 years. 9 வருஷம். எஸ் சார். எத்தனை வருஷமா வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகும் இது ஸ்ட்ரகிள்ல ஓடிட்டு இருக்கு? 7 years. 7 ஆண்டுகள் வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. எஸ் சார். இப்பதான் 1 year தான் வீட்ல ஓகே சொல்லிருக்காங்க. இப்பதான் ஓகே சொல்லிருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? நிறைய சார். அது சொல்றதுக்குலாம் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்? யாருமே பேச மாட்டாங்க. அது அடிச்சு சொந்தக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹோப்பா இருந்தாங்க, நம்பிக்கையா இருந்தாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருமே பேசுறது கிடையாது. ஈவன் குழந்தைங்க கூட நம்ம கிட்ட பேசாது. அடிச்சிருந்தா கூட அந்த வலி தெரிஞ்சிருக்காது. பட் அதை விட பவர்ஃபுல்லான வலி யாருமே பேசாம இருக்கு. யாருமே பேசாம இருப்பாங்க. அன்னைக்கு நான் சிந்தின கண்ணீர் துளிக்கெல்லாம் இன்னைக்கு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு தோணுது. எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு புள்ளியில வேண்டாம்ப்பா, இது இப்படி ஸ்ட்ரெஸ் ஒரு திருமணம் செய்யணுமா? யாரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஊரும் ஒத்துக்க மாட்டேங்குது, பெத்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு, வேண்டாம் இதை விட்டுரும் என்னைக்கா தோணிருக்கா? நோ சார். ஒரு தனமா அது ஒரு முறை கூட தோணுது இல்ல. நிஜமா நிஜமா தோணுது இல்ல. இதை விட்டு போயிட்டா என்னன்னு தோணுது இல்லையா? தோணுது இல்ல சார்.